காலையிலே குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போய் 1.5 வயசு தடுப்பூசி போட வேண்டியது இருந்துச்சு. அதை போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி போட்டுட்டு வந்துட்டேன். அவள் காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்ததுனால எந்த ஒர்க்குமே பார்க்க முடியல. நல்ல வேளை வந்து நாளே வியாழக்கிழமை பூஜைக்காக க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுருந்தேன். அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லை. ஈவினிங் ஆனதும் நம்ம ஸ்டைலில் ஒரு பூஜையை போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பாயசத்தை ரெடி பண்ணிக்கலான்னு ஒரு கடாயில் நெய் விட்டு அதில் நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலான்னு வறுத்துக்கிட்டேன். அதே கடாயில் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு அந்த சைடில் வந்து தண்ணி சுட வச்சு வச்சுருந்தேன். அதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஆட் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பால் ஸ்மெல் ரொம்ப பிடிக்குன்றதுனால லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணுவேன். ஜவ்வரிசியை வந்து நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து சேமியாவை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா தான் அப்படியே முழிப்பாக கிடக்கும், இல்லாட்டி குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துட்டு சேர்த்து அதுக்கப்புறம் இது வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகரு, மில்க் மைடு, நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு, ஏலக்காய் பொடி எல்லாம் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடும். நான்லாம் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஜவ்வரிசி அமைக்கி விளையாடுறதுக்காகவே இந்த பாயசத்தை விரும்பி சாப்பிடுவேன். யாரெல்லாம் இப்படி விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.